பிள்ளையார் கோயிலில் 48 நாள் மண்டல அபிஷேகம் நாளைக்கூட முடிவடையுது. அதனால் இன்றைக்கி வந்து ஈவினிங் கோவிலில் ஒரு பூஜை இருக்குதுன்னு கூப்பிட்டு போயிருந்தாங்க. சீக்கிரம் வந்து கிளம்பியாச்சு. என் பொண்ணுங்கக்கிட்ட கோவிலுக்குன்னு சொன்னாவே டக்குன்னு 2 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடுவாங்க. ரெடி ஆகிட்டு கோவில் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கலச சொம்பு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே போயிருந்தோம். அந்த கலச சொம்பில் வைக்கிற தண்ணியை வச்சு இன்றைக்கி பூஜை வந்து நடத்துவாங்க. நடத்திட்டு நாளைக்கு அந்த தண்ணியை வச்சு தான் எல்லா சிலைகளுக்குமே அபிஷேகம் பண்ணுவாங்க. பிள்ளையாருக்கு, நவகிரகம், துர்க்கை அம்மன், தட்சிணாமூர்த்தி எல்லாருக்குமே வந்து அந்த கலச சொம்பில் இருக்க தண்ணி எடுத்துகிட்டு போய் தான் பூஜை பண்ணுவாங்க. இந்த மாதிரி கலந்துக்கும் போது நம்ம மண்டல அபிஷேகம், கும்பாபிஷேகம் இதெல்லாம் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பூஜைக்குன்னு யாருனா கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக கலந்துக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் அதில் வந்து வெயிட் பண்ணி அன்னதானம் சாப்பிட்டு வரது அதை விட கோடி புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் மறக்காமல் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா சேர்ந்துக்குங்க. அங்கேயே வந்து பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. இதை சாப்பிட்டதுமே எங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு.